ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மார்னிங் ஏர்லியர் இருந்துச்சு எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கோயிலுக்கு. ஏன்னா மறுபடியும் வெள்ளை கோயிலுக்கு போகிறோன்னு பார்க்குறீங்களா? வெள்ளை கோயிலிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் போனால் எங்கள் குலதெய்வ கோயில் வருங்க. அந்த குலதெய்வ கோயில் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு கோவிலில் ஒரு விசேஷம். சரி, ஆடி மாதம் குலதெய்வ கோயில் போகிறக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, மிஸ் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எவ்வளவுதான் அவசரமாக கிளம்புனாலும் 9 o'clock ஆயிடுச்சு. நீ டூ வீலரில் சிங்காநல்லூர் போய் சிங்காநல்லூர்லேருந்து பஸ் பிடிச்சி தான் வெள்ளை கோயிலுக்கு போகணும். சிங்காநல்லூரில் பஸ் ஏறும்போது எப்படி 9:30 ஆகிடும், ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆகும்னு நினச்சிட்டு தான் அவசரமாக போயிட்டு இருந்தோம். ஒரு வழியாக வெள்ளைக்கோவில் வந்து சேர்ந்துட்டோம். ஒரு 11-11:30 இருக்குங்க. வெள்ளைக்கோவில் வந்து சேர்ந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா பஸ் விட்டு இறங்கினோன்னே முன்னாடியே ஒரு பழக்கடையில் கொய்யாப்பழம் சூப்பராக இருந்துச்சு. நாட்டு கொய்யா குட்டி குட்டியாக அழகாக அப்போ தான் பறிச்சிருந்தாங்க போல இருக்கு. பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. எங்கள் வீட்டில் நாங்கள் கொய்யா மரம் ஏறி தான் கொய்யாப்பழம் பறித்து சாப்பிட்டு பழக்கம். சரி வாங்கிடலான்னு சொல்லிட்டு போய் 1 கிலோ வாங்கினேன். இதுக்கு நடுவில் இவரோட தங்கச்சி பையன் சந்தோஷும் இவரோட தம்பி விக்னேஷும் டூ வீலரில் திருப்பூர்லேருந்து வந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே பார்ப்பாங்க 2 பேரும், நாங்கள் 2 டூ வீலர்லேயே போகிறோம்மா, எங்களுக்கு வேன் வேண்டாம், பஸ்லேயோ வேன்லேயோ வந்தால் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட கிளம்பிட்டாங்க. நாங்கள் 2 பேர் மட்டும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இவரோட தம்பி ஒய்ஃபும் ஈரோட்லேருந்து வேன் பிடிச்சி வந்துட்டுருக்கோம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அங்கேயே, நாங்கள் வந்ததுக்கப்புறம் எங்களோட வேனில் வந்துடுவீங்களாமான்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் அவங்க வேனில் வந்து சேர்ந்தாங்க. வெயிலில் வெந்து வாடிட்டு இருக்கும்போது ஒரு வழியாக வேன் வந்துருச்சு. இதுதான் அகல்யா பாப்பா, அவரோட தம்பி பாப்பா. எங்களை பார்த்த உடனே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தா. கல்யாணத்தில் பார்த்தது மறந்துட்டா போல இருக்குது, அதான் புதுசாக பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தா. வேனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே குழந்தைங்க தான். ஈரோட்லேருந்து அவங்க நிறைய ரிலேஷன்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து வேன் பிடிச்சி வந்திருந்தாங்க. ஃபுல்லாக குட்டி குட்டியாக குழந்தைங்களாக இருந்தாங்க. அவங்களும் அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேயே பஸ்ஸை நிறுத்தி தேங்காய் பழம் எல்லாம் வாங்கிட்டாங்க. எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு போகிற பிளானில் தான் இருந்தோம். இவங்க டூ வீலரில் போனவங்க முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, குலதெய்வ கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு கோயில் இருக்குது. அந்த கோயில் இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கெல்லாம் இடம் இருந்துச்சு. அதில் போய் 2 பேரும் ஊஞ்சல் விளையாண்டுட்டு சறுக்கு மரம் விளையாண்டுட்டு சந்தோஷ் கூட சேர்ந்து ஜாலியாக ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் பின்னாடி கோயிலுக்கு பின்னாடியே ஒரு சின்ன வாய்க்கால் போயிருக்கு. அதில் போய் இறங்கி விளையாடலான்னு சொல்லி சந்தோஷ் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க போல இருக்குது. இவங்க 2 பேரும் இறங்கியிருக்காங்க. பெரியமாமியார் கூட போனவங்க உள்ளெல்லாம் ரொம்ப இறங்க வேண்டாம், வாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. வீரதில்லு அம்மாள் திருட குலதெய்வ கோயிலுங்க. இது வந்து வெள்ளக்கோயிலிருந்து மூலனூர் போகிற ரோட்டில் ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா புதுப்பைங்கிற ஒரு ஊரில் இந்த அம்மா இருக்காங்க. சரி, ஆடி மாதம் குலதெய்வத்தை பார்க்குறக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னு சொல்லி தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். சண்டேன்னு கூட பார்க்காம சாமி தரிசனம் சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம். நாங்கள் தான் வந்திருப்போம்னு பார்த்தா எங்களை மாதிரி நிறைய பேர் சரி குலதெய்வத்தை பார்த்துட்டே போயிடலான்னு சொல்லிட்டு எங்கள் குலத்துக்காரங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. நல்லா திருப்தியாக சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். ஆடி மாதம் அம்மனை பார்க்குறக்கு கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு. அகல்யா பாப்பா வேறு பசிக்கும் போல இருக்குது, திருன்னு முழிச்சு பார்த்துட்டே இருந்தான். அவங்க பெரியப்பா வேறு அங்கே இங்கே நடந்துட்டு இருந்தார், அவரையவே பார்த்துட்டு இருந்தான். சரி வாங்க பாப்பாவை தூக்கிட்டு அப்படியே சுற்றி கும்பிட்டுட்டு வந்துடலான்னு முன்னாடி வந்தோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா அழகாக ஊஞ்சல் கட்டி ஊஞ்சலுக்கு அழகாக ரிப்பன் வச்சு வளையல் கோத்து வளையல் மாலை போட்டிருந்தாங்க. எப்படி கோத்து போட்டிருக்காங்கன்னு நான் கிட்ட போய் நல்லா பார்த்தேன். சுற்றி வீடியோ எடுக்க சொல்லி சொன்னார். எதுக்குன்னு பார்த்தா நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே எங்கள் ரிலேஷன்ஸ் தான். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதவங்களும் இருப்பாங்க. அப்படியே வந்தீங்கன்னா அம்மனுக்கு ரைட் சைடில் விநாயகர் சூப்பராக தரிசனம் கொடுத்துட்டு இருந்தார். அம்மனோட பேக் சைடில் நாகர் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்தீங்கன்னா அம்மனோட லெஃப்ட் சைடில் கன்னிமார் சாமி இருந்தாங்க. கன்னிமார் சாமியை நல்லா திருப்தியாக கும்பிட்டுட்டு குழந்தைங்க படிப்புக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் நல்லா கும்பிட்டுக்கிட்டோங்க. ஸ்ரீ கன்னிமார் சாமி கும்பிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முருகர் பெருமான் இருந்தார். வள்ளி தெய்வானையோட சூப்பராக காட்சி கொடுத்துட்டு இருந்தார். இவர் வந்து கல்யாண முருகருங்களாமா. கோவிலை சுற்றி நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டா. கோயிலில் இன்னும் கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நல்லா சாமி கும்பிட்டு முடித்த உடனே வேனில் கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, புதுப்பையிலேருந்து இன்னொரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம். சந்தான கருப்பர் கோவில். அப்பா என்ன ஒரு பிரம்மாண்டம், சாமியை நேரில் பார்க்குற மாதிரியே இருந்துச்சுங்க. இங்கே என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படிங்கிறதையும், இந்த கோயிலுக்கு நாங்கள் என்ன திருவிழாக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இவ்வளவு மக்கள் இப்படி வருவாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு திருவிழாவுக்கு வந்து இவ்வளோ பேரை ஒரே இடத்துல பார்க்குறது. எவ்வளவு சொந்தக்காரங்க தெரியுங்களா? அதாவது திருவிழாவை பார்க்கணும், சாப்பிடத்தான் போகிறோங்கிறத மீறி
சொந்த பந்தங்களோட பழகறக்கு இது ஒரு சான்ஸ். நம்ம குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போகிறதுனால அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் நம்ம குழந்தைங்க யாருன்னு தெரியுது, நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம சொந்தக்காரங்க யார், இவங்க என்ன முறையாகுது, அவங்க என்ன முறையாகுதுங்கிறது ஈஸியாக பழகிக்க முடியும். அந்த ஒரே பர்பஸ்க்காக தான் அவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஒரே ஒரு நாள் தான் வீக்கெண்ட் சண்டே ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு குலதெய்வத்தை கண்டிப்பாக ஆடி மாதம் பார்த்தே ஆகுங்கிற இன்னொரு காரணத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு வந்தோம். குழந்தைங்களாம் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் இந்த கோயிலுக்கு எதுக்கு வந்தோங்கிறத சொல்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க.